நான் கோடியில் ஒருத்தன். என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்காக தான் இங்கே நான் பவர்லேயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். நான் தெலுங்குப்பட்ட டப்பிங்கில் வர பஞ்ச் டைலாக் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்படி பேசல. ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த விஷயத்தை எடுத்து பேசியிருக்கார். பேசினது யார்? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் தான். அவர் ஒரு மேடையில் மாணவர்கள் மத்தியில் பேசுகிறார். ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க மத்தியில் பேசுகிறார். அப்போ பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள்லாம் உங்களுடைய குடும்ப பேக்ரவுண்ட் வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பீங்க. வந்து இந்த இடத்துல இருக்கீங்கன்னா உங்ககிட்ட அதிகாரம் ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி அதிகாரம் வரும்போது மக்களுக்கு நல்லது பண்ணு, அவ்வளோதான். மக்களுக்கு நீங்கள் சேவை பண்ணுற மனப்பான்மையோடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்களுக்கு சேவை பண்ணுற மாதிரி மனநிறைவு கிடையவே கிடையாது அப்படின்னு தன்னுடைய பதவியை பற்றியும் பேசுகிறார். நான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கேன் அப்படின்னா, இப்போ இத்தனை கோடி தமிழர்களுக்கு மத்தியில் நான் ஒருத்தன் தான் அந்த அமைச்சர், அப்போ நான் தான் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும். அப்படி ஒரு மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய மனப்பான்மையோட டெவலப் ஆகி வாங்க, மக்களுக்கு சேவை பண்ணுங்க, அதில் கிடைக்கிற மனநிறைவே நிறைவு, நீங்கள் எல்லோரும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான அட்வைஸை கொடுத்துருக்காரு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். அதிகாரம் கையில் வந்துருச்சு அப்படின்னா அதை செஞ்சு எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இன்னைக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு காரணம் வந்து ஒன்றே ஒன்று தான். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு 8 கோடி தமிழர்கள் ஒரே ஒருத்தன் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த பொறுப்பை உணர்ந்து தன்னால் முடிஞ்சதை அதை செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இளைஞனாகத்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பேஷனோட வந்திருப்பீங்க, பல விதமான ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பீங்க. நீங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, உங்க பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, உங்களுக்கு பாடம் சொல்லி தர டீச்சர்ஸ், நீங்க படிச்ச ஸ்கூல் எப்படி இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் கடந்து இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. வரும்பொழுது இந்த இடத்துல இருந்தான் உங்களுடைய ஃபியூச்சர் ஆரம்பிக்க போகுது. இவ்வளவு தூரம் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அடுத்தது உங்களுடைய சேவை ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அப்படிங்கும்பொழுது ஏன் என்னால் முடியாத அப்படிங்கிற அளவுக்கு இந்த ட்ரைனிங் செஷன் முழுமையாக உங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.